ஓம் நமோ பகவதே வாராகி நமக. அன்பிற்கினிய வாராகி பக்த கோடிகளே, நம்முடைய மங்களாம்பிகை உடனுரை மங்களநாதர் தேவஸ்தானத்திலே எழுந்தள்ளியிருக்கும், பாதாளத்தில் எழுந்தள்ளியிருக்கும் வாராகி அன்னையானாலும் சரி, உன்மத்த பைரவரோடு அருளாசி வழங்கும் வாராகி அன்னையானாலும் சரி, காலை 6 மணியிலிருந்து 12 மணி வரையில் நடை திறந்திருக்கும். மாலை 4:30 மணியிலிருந்து 9 மணி வரையிலே இரவு நடை திறந்திருக்கும் என்பதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். எந்த ஒரு கோயிலும் காலையிலே நடை திறப்பதற்கு வழக்கம். காலையில் வாராகி தூங்குவதாகவும் மாலை 6 மணிக்கு கண் விழிப்பதாகவும் நீங்களாக ஒரு கற்பனையில் இருந்தால் அதற்கு ஆன்மீகமும் பொறுப்பல்ல, வாராகியும் பொறுப்பல்ல. தெய்வம் தூங்குது என்றால் அது மனித பிறப்பா? தல சயன பெருமாள் எத்தனை இடத்திலே பெருமாள் சயன நிலையிலே படுத்து கொண்டு அருளாசி வழங்குகிறார். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அவர் சயன நிலை ஓய்வு எடுக்கிறார் என்பது அர்த்தம். ஆகவே அப்படி ஓய்வு எடுத்தால் அவர் தூங்குவதாக அர்த்தமில்லை. அதேபோல் வாராகி அன்னைக்கு இரவு பொழுது விசேஷம் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆகையால் பகல் பொழுது சிறப்பில்லை என்று முடிவுக்கு நீங்கள் வர வேண்டாம். சூரிய உதயத்தில் இறைவனை வணங்குவதுதான் மிகவும் சிறப்பு. காலை 6 மணி முதல் 11 மணி வரையிலான அந்த பகல் பொழுதுதான் காலை பொழுது. இந்த காலை பொழுதிலே இறைவனை வணங்கி, அது எந்த தெய்வமானாலும் சரி, வாராகி உட்பட வணங்கி வழிபடும் பொழுது அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும். ஆகவே மாலையில்தான் வாராகி கோயில் திறந்திருப்பார்கள் என்ற அந்த கருத்தை நீங்கள் நம்ப வேண்டாம். தினமும் காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரையிலே நடை திறந்திருக்கிறது என்பதை உங்களின் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். இன்று வெள்ளிக்கிழமை 9:10 நல்ல நேரம், 10:12 ராகு காலம். இன்று முழுவதும் சித்தயோகம், சந்திராஷ்டமம் ரேவதி நட்சத்திரம். இன்று முழுவதும் அனுஷ நட்சத்திரம். பக்த கோடிகள் இன்று வெள்ளிக்கிழமையிலே எல்லா தெய்வங்களையும் வணங்கி அருள் பெறுமாறு வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.